கரூர்ல நடந்த மிகவும் வேதனையும் வருத்தமும் அளிக்கிறது. இத்தகைய கூட்ட நெரிசல் மரணங்கள் தொடர்ந்து இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நெரிசலில் நடக்கும் சம்பவத்திலிருந்து அடுத்த சம்பவம் நடப்பதற்குள் யாரும் பாடம் கற்பிக்கவில்லை என்பதுதான் எனக்கு பெரிய வருத்தம். மகாமார்கள் நடந்தது, மெட்ராஸ் ஏர் ஷோவில் நடந்தது, வட இந்தியாவில் பல கோயில்கள் நடந்தது, இப்போ ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் டெல்லியில் நடந்தது. அதனால் இந்த கூட்ட நெரிசலில் ஸ்டாம்பீடில் இறந்து போகிறது வாடிக்கையாக நடக்குது. இதிலிருந்து நம்ம எந்த பாடமும் கற்றுக்காமல் இருக்கிறோன்றது பெரிய வருத்தம். நேற்று நடந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது. அந்த கூட்டத்தை நடத்தியவர்களும் கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள். அதே வேளையில் காவல்துறையும் இதற்கான தக்க ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக கூட்டம் நடத்துபவர்களுக்கு அந்த கூட்டத்தை வருபவர்களை கட்டுப்படுத்தும் அளவுக்கு அமைப்பு இல்லை என்பதையும் இது காட்டுகிறது. ஏனால் ஒரு அரசியல் கூட்டம் நடப்பதென்றால் அரசியல் தலைவர், பெரிய தலைவர் இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள், மாவட்ட அளவிலான தலைவர்கள்லாம் இருந்து அதை கட்டுப்படுத்துவார். இந்த இயக்கத்திற்கு அது இல்லை என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆளும் கட்சி கூட்டமாக இருந்தால் காவல்துறை அதிக பாதுகாப்பு கொடுக்குறாங்க, மற்ற கட்சிகளுக்கு பாதுகாப்பு அவர் ஃபீல் பண்ணாருனாக்கா ஒரு என்கொயரியில் வெளியே வரட்டும். இன்அடிக்குவேட் போலீசிங், இன்அடிக்குவேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா அது என்கொயரியில் வெளியே வரணும். அது யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தாலும் அதுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனாலும் ஒரு அமைப்பை தான் இதை நடத்துகிறாங்க அரசியல் அமைப்பு. அவர்கள் எப்பவுமே ஒரு அமைப்பில் ஒரு ரெண்டாம் கட்ட தலைவர்கள், மாவட்ட ரீதியான தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க கட்டுப்படுத்துவாங்க கூட்டத்தை. அது இந்த இயக்கத்துக்கு இல்லாதது போல் எனக்கு தோன்றுது. இரண்டாம் கட்ட தலைவர்களோ மாவட்ட ரீதியாக தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களை சீர்படுத்துவதற்கு அங்கே ஆட்கள் இல்லையோ என்று எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அதிக அளவு கூட்டம் வருது, காவல்துறையினர் அதிக பாதுகாப்பு ஈடுபடலை. அது என்கொயரி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் ரேலிக்கும் ஒரு அளவுக்கு தான் போலீஸ் கொடுக்க முடியும். எல்லா இப்போ என்டையர் போலீஸ் ஃபோர்ஸும் ஒரு ஈவெண்ட்டுக்காக போக முடியாது. எவ்வளோ கொடுக்குறோமோ அவங்க அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல என்ன பர்மிஷன் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றாப்புல பண்ணுவாங்க. அதில் ஏதாவது இன்அடிக்குவசிஸ் இருந்து அதில் குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக என்கொயரியில் வெளியே வரட்டும். வந்ததுக்கப்புறம் யார் பொறுப்பு என்பது பொறுப்பு என்பது பலர் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அது எல்லாத்தோட மேலே 40 பேர் இறந்து போயிட்டாங்க, பெண்கள் குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அது பெரிய வருத்தம். விஜய் கைது செய்யப்படுவாரான்னு ஒரு கேள்வி. விஜய் கைது செய்யப்படுவாரா? அப்படி எனக்கு ஒன்றும் படலை. என்கொயரி வரட்டும், யார் பொறுப்பாக இருக்குன்னு பார்த்து பண்ணுவாங்க. என்கொயரியை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு எல்லாத்தையுமே சிபிஐக்கு மாற்றிட்டோம்னா அப்புறம் எதுக்கு ஒரு ஸ்டேட் போலீஸ், அப்புறம் எதுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்? எதுக்கு எடுத்தாலும் சிபிஐக்கு அனுப்புறது இல்லை. சிபிஐக்கு ரொம்ப இந்த மாதிரிலாம் ஒரு க்ரௌட் ரிலேட்டட் மேட்டருக்குலாம் சிபிஐக்குலாம் அனுப்பணும் அவசியமே கிடையாது. தமிழ்நாடு இங்கேயே என்கொயரி பண்ணி இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கலாம். திமுக பின்னணியில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தகவல் இருந்தால் அதை இந்த என்கொயரியில் சொல்லணும். இந்த மாதிரி அவங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் இருந்ததுனாக்க, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்து அதுக்கு ஆதாரங்கள் இருந்ததுன்னா அதை என்கொயரியில் சொல்லட்டும். என்கொயரியில் சொல்லாமல் ஹேசியத்தின் அடிப்படையில் எப்படி ஒரு நான் கமெண்ட் பண்ணுறேன். நான் சொல்லிட்டேன்ல, ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணால் தான் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்துச்சு, நிறைய பேர் உயிரிழந்தாங்க. முதல்வர் நேரில் சென்று பார்க்கல. இப்போ விஜய் மட்டும் பார்க்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் விஜய் ஆறுதல் சொல்லிட்டு அவர் இரங்கல் தெரிவித்தாரு. இறந்தவங்க வலி இறந்தவங்களுக்கு தான் தெரியும், குடும்பங்களுக்கு தான் தெரியும். எனக்கோ உங்களுக்கோ அந்த வலி தெரியாது. அவர்களுக்கு என்ன ஆறுதல் எதிர்பார்க்கிறார்கள் என்பது அவர்கள் தான் நிர்ணயம் பண்ண வேண்டுமே தவிர நீங்களும் நானும் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு கிரைசிஸ்ன்னு வந்தால் அதை ஃபேஸ் பண்ணும், அவ்வளோதான். நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. நிவாரணம் அடிச்சுட்டாங்க. 10 அமைப்புகளும் நிவாரணம் அறிவிச்சு கொண்டிருக்கிறார்கள். அது முதல்ல இடைக்கால நிவாரணமா இல்லை இறுதி நிவாரணமா எனக்கு தெரியாது. ஆதரவு இருக்கான்றது சந்தேகம் இல்லை, ஆனா ஆளுமை இருக்கா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? தமிழ்ல தானே போட்டேன், புரிஞ்சிருப்பீங்கன்னு அர்த்தம். ஆதரவு இருக்கிறது என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. ஆளுமை இருக்கிறதா இல்லையா என்பதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்படின்னு பொதுப்படையா போட்டேன், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இன்னைக்கு இருக்கிற கண்டெம்பரரி இஷ்யூஸை பற்றி பேசணும். நம்மளுடைய பாலிடிக்ஸே பின்னோக்கி செல்கின்ற அரசியலாக இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற நடைமுறை பிரச்சனைகளை பற்றி பேசணும். படிச்சுட்டு வெளியே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஐடியா கொடுக்க சொல்லுங்க. சீமானி, அண்ணாமலை,
அதை விட்டுட்டு பின்னோக்கி பார்த்துட்டே இருக்க வேண்டாம். இன்னைக்கு தெருநாய் பிரச்சனை இருக்கு, 6 கோடி தெருநாய் இருக்கு, மாசத்துக்கு 10,000 பேர் தெருநாயில கடிக்கிறான். இன்னைக்கு ரேபிஸ்ல இருந்து போறான். அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க சொல்லுங்க. இப்போ விவசாயிகள்லாம் இன்னும் பழைய காலத்து மெத்தட்லயே என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நவீனமா விவசாயம் பண்ண சொல்லுங்க. எம்ஜிஆர் என்ன சொன்னாரு, காந்தி என்ன சொன்னாரு, நேரு என்ன சொன்னாரு சொல்லி இப்போ சரித்திரத்தையே புரட்டிட்டு இருக்க வேண்டாம். சரித்திரத்தை புரட்டி அதுக்கு ஒன்று கதை வசனம் எழுத வேண்டாம்.